السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதம் நம்மை அன்பித்து விட்டது. இறைவனுடைய அருளால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பின்னேறும் ரபியுல் அவ்வல் நிறை ஒன்றாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த மாதம் வந்துவிட்டாலே முஸ்லிம்களுக்கு ஆனந்தம்தான். வந்துவிட்டால் என்பதல்ல, வரப்போகிறது என்று தெரிந்தாலே முஸ்லிம்களுக்கு குதூகலம்தான். ஆயிரம் பெருநாட்களின் குதூகலத்தை விட ஒரே ஒரு ரபியுல் அவ்வலுக்கு நாம் அர்ப்பணிக்கிற அந்த குதூகலம் தான் மேலானது. காரணம், அந்த பெருநாட்களை நமக்கு தந்ததே இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தானே. அவர்கள் ரபியுல் அவ்வலிலே பிறந்தார்கள். 40வது வயதிலே நபித்துவம் வெளிப்பட்டது. அவர்கள் மூலமாகத்தான் 2 பெருநாட்கள், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள் நமக்கு கிடைத்தது. பெருநாட்கள் கிடைத்ததே அவர்கள் மூலம்தான். ஆகவே ஆயிரம் பெருநாட்களின் குதூகலம் ஒரே ஒரு ரபியுல் அவ்வலுக்கு அர்ப்பணம் என்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததே நமக்கு ஒரு பெருநாள் தான். எப்படி என்றால், இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். இறைவனே, சொர்க்கத்திலிருந்து உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி வைப்பாயாக. அப்படி இறக்கி வைத்தால், நீ இறக்கி வைக்கின்ற அந்த நாள் தகூனலனா ஈதன் லிஅவ்வலினா வ ஆகிரினா. அந்த நாள் நீ சொர்க்கத்து தட்டை எங்களுக்கு இறக்கி வைப்பாயே, அந்த நாள் முன்னோர்களான எங்களுக்கு அடுத்து வருகின்ற மக்களுக்கும் பெருநாளாக இருக்கும் என்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்து தட்டு இறங்கிய நாளே பெருநாளாக கொண்டாடுவதற்கு தகுதி இருக்கிறது என்கிறார்கள். அப்படியானால் அந்த சொர்க்கத்தையே பெற்று தருகிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்த நாள் நிச்சயம் நமக்கு பெருநாள் தான். அதிலே சந்தேகமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை எண்ணி பார்ப்பதுதான் மீலாது விழாக்கள், மௌலிது மஜ்லிஸ்கள் எல்லாம் அவர்களை நினைவு கூறுவது. இப்படி நினைவு கூற வேண்டும் என்று இறைவனே சொல்லி தந்ததுதான். ஆகவேதான் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மீலாது நபி பெருவிழா ஏன் நடத்துகிறோம்? இறைவன் சொன்னான் செய்கிறோம். ஏன் மௌலிது சபை நடத்துகிறோம்? இறைவன் சொன்னான் செய்கிறோம். எப்படி தெரியுமா? இறைவன் குர்ஆனிலே சொன்னான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்திலே இறைவன் சொன்னான், வ அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திர். இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறுங்கள். இந்த உலகத்திலே நாம் பெற்றிருக்கிற நிஅமத்துகள் அநேகம் உண்டு. நாம் பெற்றிருக்கிற பொருள் செல்வம், குழந்தை செல்வம், பட்டங்கள், பதவிகள், உடல் ஆரோக்கியம் எல்லாம் இறைவன் தந்த நிஅமத்துகள் தான். இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த நிஅமத்துகளில் பிரதான இடத்தை வகிப்பது எது என்று வருகின்ற போது அங்கே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். மற்ற நிஅமத்துகள் நமக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதனால் மறுமை வெற்றிக்கு அது தடையில்லை. ஒருவருக்கு பொருள் செல்வம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் இவர் மறுமையை வெற்றி பெற முடியாது என்று சொல்ல முடியுமா? அல்லது ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் இவருக்கு மறுமையிலே வெற்றி இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. நியமத்தில் கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். இது மறுமை வெற்றிக்கு தடை இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற நியமத் நமக்கு கிடைக்காது போயிருந்தால் மறுமை வெற்றி நமக்கு எப்படி கிட்டும்? அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தானே உயர்ந்த மார்க்கம் இஸ்லாம் நமக்கு கிடைத்தது. அவர்கள் மூலமாகத்தானே இறைவனுடைய வேதம் குர்ஆன் நமக்கு கிடைத்தது.
அவர்கள் மூலமாகத்தானே நம்மை படைத்த இறைவன் யார் என்று அறிந்தோம். அவர்கள் மூலமாகத்தானே அந்த இறைவனை வணங்குவதற்குண்டான வாய்ப்பினையும் பெற்றோம். இந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் நமக்கு கிடைத்தது அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தானே. அப்படியான அந்த நியமத்து நமக்கு இல்லாது போயிருந்தால் வறுமையின் வாழ்வு என்னாவது? அப்படியானால் எல்லா நியமத்துகளை விடவும் பிரதானமான நியமத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அல்லாஹ் சொன்னான் அல்லவா, நான் உங்களுக்கு தந்திருக்க நியமத்தை எண்ணி பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நியமத்தாக கிடைத்தார்கள். அவர்களை எண்ணி பார்ப்பதற்கு தான் மீலாது விழாக்கள், மௌலிது மஜ்லிஸ்கள். இறைவன் சொன்னான், நான் உங்களுக்கு தந்திருக்க நியமத்தை பிறருக்கு எடுத்து கூறுங்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நியமத்தாக கிடைத்தார்கள். அவர்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கு தான் மீலாது விழாக்களும் மௌலிது மஜ்லிஸ்களும் என்பதை நாம் அறிந்து வருவோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது என்று சொல்கிறோம் அல்லவா, மீலாது என்றால் என்னங்க அர்த்தம்? மற்றவர்களுக்கு முன்னாலே நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகளை எடுத்து கூறுவதுதானே மீலாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பின் சிறப்பு, அவருடைய வாழ்வியல் முறைகள், அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய நடைமுறைகள், அவருடைய அழகிய குணங்கள், அவருடைய அரசியல் ஆட்சி முறை, இதெல்லாம் எப்படி இருந்தது என்று சொல்லி காட்டுவதுதானே மீலாது விழாக்கள். மற்றவர்களை அழைத்து வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறுவதுதான் மீலாது என்றிருந்தால் இதை முதலாக செய்தவன் இறைவன் தான். மற்றவர்களை அழைத்துக் கொண்டு நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பெருமை பேசியவன் முதலாக இறைவன் தான். இது மற்றவர்கள் சொன்னா அதை எப்படிங்க நாங்க ஒப்புக்கணும் என்று சொல்லலாம். குர்ஆனிலே இறைவன் சொல்லிவிட்டால் அதை யாரும் மறுக்க முடியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டாங்க, வைத அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாஅக்கும் ரசூலுன் முஸத்திகுல் லிமா மஅக்கும். இறைவன் ஆலமுல் அர்வாஹிலே நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு ஒரு ஒப்பந்தம் செய்தால், உங்களுக்கு நான் வேதத்தை கொடுத்திருக்கிறேன், ஞானத்தையும் கொடுத்திருக்கிறேன், உங்களை உண்மைப்படுத்துகிற ஒரு ரசூல் வருவார். அப்படி வந்தால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவியும் செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து கேட்கிறான், நான் இப்போது செய்த இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? இறைவன் கேட்கிறான். அங்கிருந்த அபிமார்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், இறைவனை அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றார்கள். இதை இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையை பேசினான் அன்றைக்கு இறைவன். நாமும் இன்றைக்கு மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமைகளையும் பெருமைகளையும் பேசுகிறோம். இறைவன் செய்து காட்டிய முறையைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பிதஅத்தா, குர்ஆனை பின்பற்றி நடப்பது பிதஅத்தா? நான் கேட்கிறேன். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் நடந்திருக்கிறதா? நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் அவர்களுக்கு மத்தியிலே முன்னுண்டான நபிமார்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் சொன்னார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லாஹ், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு தோழர் சொன்னார், இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் நேசர் என்கின்ற சிறப்பை பெற்றிருக்கிறார்கள். இன்னொரு தோழர் சொன்னார், மூசா கலீமுல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு இந்த உலகத்திலே பேசியவர் என்கின்ற சிறப்பை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு தோழர் சொன்னார்கள், ஈசா ரூஹுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாஹ்வாக இருக்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருந்த போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே நுழைகிறார்கள். அருமை தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் பேசியதெல்லாம் நான் கேட்டேன், நீங்கள் சொன்னது உண்மைதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லாஹ் தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லாஹ் தான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லாஹ் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரூஹுல்லாஹ் தான். இன்னொன்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நான் ஹபீபுல்லாஹ்வாக இருக்கிறேன், அல்லாஹ்வின் நேசராக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள்.
திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் இது போன்ற நிகழ்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தால் இருக்குது. உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே அருமை தோழர்களை பார்த்து, என்ன நீங்க முன்னுண்டானவங்க எல்லாம் உட்கார்ந்து போந்துருக்கீங்க அப்படி கேட்டாங்களா? அல்லது அதுவும் பள்ளிவாசலில் உட்கார்ந்து கொண்டா இதை செய்கிறீர்கள் என்று கேட்டாங்களா? எனக்கு சில பேர் தத்துவம் பேசுவாங்க, மீலாது விழாக்கள் பள்ளிவாசல் என்றால் பள்ளிவாசல் தொழில் கொண்டாடுதல்லவா, அங்கே போய் மீலாது விழாவா என்று கேட்பார்கள். அவர்களுக்கு இந்த ஹதீஸை நான் சமர்ப்பிக்கிறேன். அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்களை பார்த்து, என்ன பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு முந்திய நபிமார்களை எல்லாம் நீங்கள் கொண்டு கொண்டிருக்கிறா என்று கேட்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீங்கள் முந்திய நபிமார்களை புகழ்ந்தீர்களோ அந்த புகழிலே என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆனா ஹபீபுல்லாஹ் என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் மீலாது விழா கொண்டாடுவது என்பது இறைவன் நபிமார்களை அழைத்து வைத்துக் கொண்டு செய்தான் என்பதின் அடிப்படையிலே இறை வழி என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்று மீலாது விழா நடத்துவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் மஸ்ஜித் நபவியிலே கொண்டு வந்திருந்ததை கேட்டு அங்கீகரித்தார்களே, நபி வழி என்று புரிகிறது. ஆகவே மீலாது விழாக்கள் இறை வழி, நபி வழி. அப்படி இருக்கும்போது எப்படி விதத்தாக இருக்க முடியும்? யோசித்து பார்த்தீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே மௌலிது கூட ஓதப்பட்டிருக்கிறது. மௌலிதுன்னா இப்ப நம்ம ஓதுறோம்ல அந்த மொழி நினைக்காதீங்க. மௌலிதுன்னா இப்ப என்ன விலகி வச்சிருக்கிறோம்? கவி நடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே புகழ்வது, அததான் நம்ம விலகி வச்சிருக்கிற மௌலிது. மௌலிது என்றால் வெளிப்படையான அர்த்தம் பிறப்பு என்பதுதான் பொருள். நாம் விலகி வைப்பது இப்படித்தான். கவி நடையிலே கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது. இது நடந்திருக்கிறதா? அருமை தோழர்கள் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கீகரித்தார்களா என்கின்ற கேள்விக்கு ஆம் உண்டு, அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை பல ஹதீஸ்களிலே புகாரி, முஸ்லிம், ஹாக்கிம் போன்ற ஹதீஸ்களில் எல்லாம் நாம் பார்க்கிறோமே. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலே புகழ்ந்து படித்தார்கள். வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு இதன் ஷக்க மஅரூஃபுன் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ. எங்களிடம் ஒரு இறை தூதர் இருக்கிறார்கள். அதிகாலை பொழுதிலே அல்லாஹ்வின் வேதம் குர்ஆனை ஓதுவார்களே, அப்படிப்பட்ட இறை தூதர் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று புகழ்ந்து படிக்கிறார்கள். நான் உங்களுக்கு படித்து காட்டியது ஒரு அடிதான், அதற்கு பிறகு பல அடிகள் உண்டு. எங்கு தெரியுமா நீங்கள் பார்க்க வேண்டும்? புகாரியை பார்த்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பு வந்து விட்டது புகாரி சரி, போய் பாருங்கள், படியுங்கள், எல்லாமே அதிலே இருக்கிறது. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸ் தெரியுமா? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறார்கள். ஹஜ்ஜத்து முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு இன்தல்லாஹி ஃபீ தாக்கல் ஜஸாஉ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்த அந்த முஷ்ரிக்குகளை பார்த்து கேட்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா நீங்கள் இகழ்ந்து படிக்கிறீர்கள்? அதற்கு மறுதளிப்பாக நான் அவர்களை புகழ்ந்து படிப்பேன் என்கிறார்கள். தொடராக வருகின்ற அந்த கவிதை வரிகளை நீங்கள் பார்க்க வேண்டுமா? முஸ்லிமை போய் பாருங்கள். முஸ்லிம் கிதாபிலே அழகான முறையிலே இந்த கவிதை வரிகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து படிக்கிறாங்க. புகழ்ந்து படிக்கும் போது அதுல ஒரு அடி என்ன தெரியுமா? இன்ன ரசூல லநூருன் யுஸ்தவாவு பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி சிந்துகின்ற பேரொளியாக இருக்கிறார்கள். வஸாலிமுன் மின் சியூஃபில்லாஹி மஸ்லூலு. அல்லாஹ்வுடைய வாட்களில் உருவிய வாளாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று புகழ்ந்து படிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இதுவெல்லாம் சஹீஹான ஹதீஸ்களில் இருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த மௌலிது ஓதுவது என்பதும் சுன்னத். சுன்னத்துனா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்தது தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் வழங்கியது, அதுக்கு பேர் தான் ஹதீஸ், அதுக்கு பேர் தான் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இதுவெல்லாம் இருந்தது என்றால் மௌலிது ஓதுவதும் சுன்னத்து என்பதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் இப்போது நாம் ஓதுகிற மௌலிது வரிகளில் உள்ள கருத்துக்கள்
வேறு, அன்று சஹாபா பெருமக்கள் ஓதிய வேறு. ஆனால் இந்த நடைமுறை இருந்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களை யாரும் எப்படி வேண்டுமானாலும் புகழறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உண்டான பாணியிலே புகழ்ந்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உண்டான பாணியிலே வந்தாங்க. அப்ப அந்த நேரத்துல இல்ல அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் நீங்க எல்லாம் சொல்றாங்களா? இல்ல, அவங்க தோழர்கள் அவங்களுடைய சிந்தனைக்கு தகுந்தவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது படித்தார்கள். இன்றைக்கும் நாம் நம்முடைய சிந்தனைக்கு தகுந்தவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை வெளிப்படுத்துகிற வரிகளை, கவிதை வரிகளை உண்டாக்கலாமே. அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, உருது மொழியிலே, ஆங்கிலத்திலே, தமிழிலே எப்படி வேண்டுமானாலும் நாம் புகழலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சரி, நம்ம ஓதுறோமே, அதுக்கு ஏதாவது பலன்கள் உண்டா? பலன்கள் உண்டு. அது எங்க தெரிகிறது? ஹதீஸை படித்தால் தெரிந்து கொள்ளலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம அய்யிதுஹு பிருஹில் குதுஸ். இறைவனே, இந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நீ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்துவாயாக என்று துஆ செய்யறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நான் கேட்கிறேன், இந்த துஆ ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்களுக்கு எங்க கிடைச்சிச்சு? மற்ற சஹாபா பெருமக்கள் இருந்தாங்கல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தோழர்களுக்கு வெவ்வேறு கட்டங்கள்ல பல துஆக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதே விஷயம் இந்த துஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உறுதிப்படுத்துவாயாக என்கின்ற துஆ வேறு எந்த தோழருக்கு கிடைத்தது? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தான் கிடைத்தது. ஏன் கிடைச்சிச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள் என்பதால் அவர்களுக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகழ்ந்து படிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து. அந்த நேரத்தில் ஒரு படியிலே சொல்றாங்க ஒரு கருத்தை, அற்புதமான கருத்து. உங்களை நான் புகழ்கிறேன், அந்த புகழுக்காக அல்லாஹ்விடத்திலே எனக்கு அழகிய நற்கூலி உண்டு என்கிறார்கள். முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்படியானால் வணக்க வழிபாடுகளில் அதுவும் ஒன்றுதான். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும் கூட வணக்க வழிபாடுகளில் ஒன்று. அல்லாஹ் சொல்லிட்டாங்க, என் நியமத்தை எண்ணி பாருங்க, அவன் நியமத்தை எண்ணி பார்க்கிறதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது வணக்க வழிபாடு உண்டு. அதனாலதான் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதற்குண்டான நற்கூலி எனக்கு உண்டு என்கிறார்கள். நாம் மௌலிது ஓதுகிறோம் என்றால், மௌலிது ஓதப்படுவதை கேட்கிறோம் என்றால் அதற்குண்டான நற்கூலி இருக்கிறது. அடுத்து என்ன பலன் நீங்க கேட்கலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்து கிடைக்கிறது அல்லவா? அந்த மஹப்பத்து சாதாரண ஒன்றா? அந்த மஹப்பத்து இருந்தால் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை உங்களால் பெற முடியும். அந்த மஹப்பத்து இருந்தால் தானே மறுமையிலே உங்களால் வெற்றி பெற முடியும். அப்படிப்பட்ட மஹப்பத் உங்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து வீதியிலே போறாங்க. சிறுமிகள் எல்லாம் பாட்டு பாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிக்கிறாங்க, தப்படித்து புகழ்ந்து படிக்கிறாங்க. அதிலே ஒரு அடிதான், யா ஹப்பதா முஹம்மதும் மின்ஜார். பக்கத்து வீட்டுக்காரர்களில் சிறந்தவர்களாக எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க என்றெல்லாம் புகழ்ந்து படிச்ச உடனே அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிறுமிகளே, யஅலமுல்லாஹ், அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான், இன்னீ லஉஹிப்புகுன்ன, நிச்சயமாக நான் சிறுமிகளே உங்களை நேசிக்கிறேன் என்றார்கள். இப்னு மாஜாவை பதிவு செய்யப்பட்டது. இந்த நற்சான்று யாருக்கு கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்த சிறுமிகளுக்கு தானே கிடைத்தது. அப்படியானா இந்த மௌலித ஓதும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் நமக்கு கிட்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் மூலம் நம்ம புரிந்து கொள்றோம். சரி, இந்த மௌலித ஓதுறோம்ல, வீடுகள் ஓதுவார்கள், கடைகள் ஓதுவார்கள், பள்ளிவாசல் ஓதுவார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துட்டா பிற 1 இருந்து பிற 12 வரைக்கும் ஓதுவாங்க. சில கேட்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனீங்களே, ரபியுல் அவ்வல் மட்டும்தான் நீங்க மௌலித ஓதணுமா? நான் ரபியுல் அவ்வல் மட்டும்தான் வந்து என்ன சொன்னோம்? எல்லா மாதம் சரி சொன்னது இருக்கட்டும், எப்படி செயல்படுகிற காட்டுகிறோம்? ரபியுல் அவ்வல் மட்டுமா நாங்க மௌலித் ஓதுறோம்? எல்லா மாதங்களிலும் மௌலிதுகள் வீடுகளிலும் கடைகளிலும் ஓதப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அதனால ரபியுல் அவ்வல் அப்ப நம்ம சொல்லலாம், இல்ல இந்த கேள்வியே போச்சு. சரி, பிற 1 இருந்து 12 வரைக்கும் மட்டும்தான் ஓதணுமா? நீங்க ஒரு மாசம் ஓதுறாங்க, குறைந்தபட்சம் 1 இருந்து 12 வரைக்கும் குறைந்தபட்சமா. எல்லா நாள் வச்சா எல்லா நாளையும் வர முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி வச்சிருக்கிறோம். எத்தனை நாட்களும் ஓதலாம்.
ஓதுனா நாம் பெற்ற புண்ணியம், நற்பாக்கியம். அதுல எந்த கருத்து வேறுபாடுக்கு இடமே கிடையாது. இந்த ரபியாவோட பள்ளிவாசல் ஓதுறாங்கல்ல, ஏன் பள்ளிவாசல் ஓதுன்னு அப்படின்னு கேட்டா அது ஒரு சுண்ணத்து. பள்ளிவாசல் ஓதுறது ஒரு சுண்ணத்து அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல பள்ளிவாசல் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிச்சிருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ லி ஹஸ்ஸான் மின்பரன் ஃபில் மஸ்ஜித். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே ஏற்படுத்தினார்கள். மின்பரன் ஃபில் மஸ்ஜித், பள்ளிவாசலிலே ஒரு மிம்பர் படியை அமைத்து கொடுத்தார்கள். எதுக்குங்க? யகூம் அலைஹி காயிமன். ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிம்பர் படியிலே ஏறி நிற்பார்கள். யுஃபாஸிரு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படிப்பார்கள். அபூ தாவூதிலே, திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மிம்பர் படி குத்பா ஓதுவதற்கு வெள்ளிக்கிழமை நாம் பார்க்கிறோம், எல்லா பள்ளியிலும் இருக்கு. இன்னொரு மிம்பரையும் கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிந்து ஓதுவதற்கு. ஏன் மிம்பர் படி? ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர் படியிலே ஏறி நின்று படிக்கின்ற போது அங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் கேட்பார்கள் அல்லவா? ஆகவேதான் இந்த ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள். ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நாமளும் சொல்றது என்னங்க, மௌலிது இங்க தானே ஓதுறாங்க, இந்த பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, எல்லாம் இந்தியாவோட தானங்க, பாகிஸ்தான்ல தானங்க, அங்க சவுதியில எல்லாம் பள்ளிவாசல்ல மௌலிதா ஓதிட்டு இருக்கிறாங்க அப்படி சில பேர் கேட்பாங்க. அந்த சவுதியை காட்டி 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 சில பேர். ஆனா அவங்க இந்த விஷயத்துல எல்லா விஷயத்திலும் சவுதியை காட்டுறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு எதிராக முடிஞ்சிடும். அது ஒரு விஷயம் வச்சுக்கிறாங்க. இந்த சவுதியிலே ஓதப்படுகிறதா கேட்கிறாங்கல்ல, ஓதப்பட்டதுங்க. இன்னைக்கு வஹாபியருடைய கைகளில் அந்த சவுதி அரசாங்கம் இருப்பதால் ஓதப்படுவதில்லை. நாளைக்கே அந்த நாட்டிற்கு சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் மன்னராக வந்தால் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிலே மௌலித் ஓதப்படும், மஸ்ஜிதுல் நபவியிலும் ஓதப்படும். இது நான் சொல்லல, சஹாபா பெருமக்கள் ஓதி இருக்கிறாங்க. எந்த கிதாபு தெரியுமா? அஹ்பாரு மக்கா, மக்காவின் செய்திகள் என்று ஒரு கிதாபு இருக்குது. இமாம் ஃபக்கீஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊரே மக்கா தான். அவங்க இன்னைக்கு நேற்று இருந்தவர்கள் அல்ல, ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்தவர்கள். அப்படியே பாத்துங்க, ஹிஜ்ரி 200 சஞ்சத்துல வாழ்ந்தவங்க, தாபியங்களுக்கு தபை தாபியங்கள் நெருக்கமாக இருந்தவங்க. அவங்க தான் இந்த கிதாபு எழுதியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தோழர்கள் புகழ்ந்து படித்தார்கள். தவாஃப் செய்கின்ற போது இந்த ஹதீஸெல்லாம் பதிவு பண்றாங்க இந்த கிதாபுல. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் தவாஃப் செய்து கொண்டே கவிதைகளை படித்திருக்கிறார்கள். அதே போல கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு பானத்து ஸுஆத் அப்படிங்கிற ஒரு புகழ் பாவை உண்டாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 3 கிதாபு, 3 மௌலிது கிதாபு, 5 மௌலிது கிதாபுலாம் விற்குதுங்க. அதை வாங்கினீங்கன்னாக்கா பானத்து ஸுஆத் என்று ஒரு கவிதை அறிகள் இருக்கும். அது கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு படித்தது. ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டு நீங்க பார்க்கலாம். அதுல அந்த கவிதைகள்லாம் இருக்குது. அதுதான் பானத்து ஸுஆத். அந்த பானத்து ஸுஆதை மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிலே படித்தார்கள் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த செய்திகள் எல்லாம் அந்த கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சில பேர் இதெல்லாம் ஆதாரமா இருக்குது, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா, மௌலிதை நிறுத்துவதற்கு, சலாம் வைத்து நிறுத்துவதற்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும் அல்லவா? அதுக்காக வேண்டி ஒரு குயுக்திய நடைமுறைப்படுத்துவாங்க. ஆனா என்னத்தை கொண்டு வந்தாலும் அதுல தோத்து போயிட்டாங்க. அதுவே விஷயம் வைங்க. இதுல என்ன, நீங்க மௌலிது பள்ளிவாசல்ல ஓதுறீங்க, அதுல யா நபி சலாம் அலைக்கும்னு வருது, யா ரசூல் சலாம் அலைக்கும்னு வருது, அவர் நபியை கூப்பிட்டு சலாம் சொல்றீங்களே. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியதல்லவா? வன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்குரியது. அங்கே அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அல்லாஹ் சொல்றது வணங்காதீர்கள், இவர்கள் அடுத்த வைப்பது அழைக்காதீர்கள். அப்படின்னா அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதீர்கள். அவங்க வைக்கிற அர்த்தத்தை தான் சொல்றேன். அழைக்காதீர்கள் இருக்குது. நீங்க நபியை கூப்பிட்டு சலாம் சொல்றீங்க, இந்த வசனத்துக்கு மாற்றமானதா அது அமைந்திருக்கிறது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்பா அறிஞர்களும் சரிதானே, அப்போ அழைக்க கூடாதானே, மௌலிது ஓதக்கூடாதானே, அப்பா அறிஞர்கள். ஆனா சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படி இல்லை. இல்லைங்க, நீங்க சொன்ன தப்புங்க. எப்படி தப்புன்னு சொல்றீங்க? எங்க அர்த்தத்தை
சுன்ன ஜமாத் இளைஞர்களுக்கு இறைவன் கொடுத்த பிளஸ் பாயிண்ட். அவங்களுக்கு மார்க்கம் தெரியுதோ தெரியல, எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு விஷயத்துல கண்டிப்பா இருக்கிறாங்க. என்ன, யார் ஏதாவது சொன்னாலும் எனக்கு அடுத்து நான் கேட்டுக்கிறேங்க பாருங்க. இந்த எண்ணம் தான் சுன்ன ஜமாத் இளைஞர்களை பாதுகாக்கிறது. கரெக்டா இருக்கிறாங்க. இதுல யாரு சொன்னாலும் சரியா இருக்காங்க, அது சில வகாபி இளைஞர்கள் தான். சுன்ன மனிதர் எங்க அதான் கேட்போம் அப்படிம்பாங்க. சரிங்க, நான் கேட்கிறேன், அழைக்காதீர்கள் அர்த்தம் வைக்கிறீங்க, இது உங்களுக்கு போனா போய் கேட்கிறேன், உங்களுக்கே போனா போய் ஏன் நீங்க ஒவ்வொரு தொழுகையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. தொழுகையில அத்தியாயத்துக்கு வரீங்கல்ல, நீங்க எல்லாம் அத்தியாயத்துக்கு வரீங்க, அதுல வருது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு வருது. நபி அவர்களே அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும். இது எங்க வரீங்க? பள்ளிவாசல்ல. அது தொழுகைக்குள்ளேயே நபியை கூப்பிடுறீங்க, சலாம் சொல்றீங்க. பள்ளிவாசல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்க கூடாது, அதனால அஸ்ஸலாமு அலைக்க நபிங்கிறது விட்டு ஓதுங்க அப்படி யாரும் சொல்லியதா? இல்லையே. இன்னும் சொல்ல போனா இந்த சலாம் கூடாதுன்னு சொல்கின்ற மகாவீரும் இந்த அத்தியாயத்தை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுகைக்குள்ள நபியை கூப்பிட்டு சலாம் சொல்லிவிட்டு வெளியே வந்தோன்னா நபியை கூப்பிட கூடாது பள்ளிவாசல்ல. என்னங்க முன்னுக்கு பேர் வர, நீங்க தானே கூப்பிட்டீங்க, நீங்க தானே சலாம் சொன்னீங்க. அதனால இந்த அழுத்தம் தவறானது. வேற என்ன, வணங்காதீங்கிறது தான். அது பள்ளிவாசல் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் வேற வணங்காதீங்க, அதுதான் அர்த்தம் வைக்கணும். இல்ல அழைக்காதீங்களா அப்படின்னா பள்ளிவாசல்ல நீங்க வாங்கி சொல்லக்கூடாது. ஏன் வாங்கி இருந்தா மக்கள் அழைக்கிற கூப்பிடுறது தானே. பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் யாரும் அழைக்க கூடாது, ஆகவே வாங்கி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வாதத்தை வைக்கிற வகாபியரும் அவருடைய வணக்க வழிபாடு இல்ல, வழிபாட்டு தலங்கள் நான் மஸ்ஜித் சொல்றது இல்ல, அவருடைய வழிபாட்டு தலங்கள்ல வாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன் வாங்குங்க, ஐயா சொலா தொழில் மக்கள் வாங்குங்க கூப்பிடுறதே தாங்க. பள்ளிவாசல் யாரும் கூப்பிட கூடாது. அப்ப மக்களை தொழில் வாருங்கள் ஏன் கூப்பிடுறீங்க? அதனால அங்க அந்த அழைத்தங்கள் அர்த்தம் வைக்காதீங்க. சில பேர் இதெல்லாம் ஆயத்தை ஓதிட்டாங்க, ஹதீஸ சொல்லி விட்டாங்க, புகாருடைய நம்பர் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாம் சொன்னாங்க, அர்த்தம் ஒண்ணு சொன்னாங்க, அதே பாக்குறீங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது என்பது இறைவன் சொல்லி தந்த வழிமுறை. அவர்களுக்கு நாம் காட்டுகிற ஒரு நன்றி கடன், அதை நியமமாக செய்கின்ற பாக்கியத்தை நமது அனைவருக்கும் எல்லாம் இறைவன் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.